நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி, குரோதி வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சுபமுகூர்த்த தினம். யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபட செல்வாக்கு அதிகரிக்கும். இன்று யாருக்கெல்லாம் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் நாள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் புரிதல் உண்டாகும். உயர்கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். வாழ்வில் சில மாற்றமான சூழல் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, புதிய தொடர்புகளில் கவனம் வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். பொருளாதாரத்தில் சில பின்னடைவுகள் ஏற்பட்டு நீங்கும். உடலில் ஒருவிதமான சோர்வுகள் தோன்றி மறையும். மிதுன ராசி அன்பர்களே, வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த சில பணிகள் தாமதமின்றி நடக்கும். எதிர்பார்ப்புகள் சில நிறைவேறும். தான தர்மங்களில் மனம் ஈடுபடும். கடகராசி அன்பர்களே, மனதில் புதிய எண்ணங்கள் பிறக்கும். வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். கடன் தொல்லை ஓரளவு குறையும். நண்பர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். சிம்ம ராசி அன்பர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வெளியூரில் இருந்து அனுகூலமான தகவல்கள் கிடைக்கும். வரவுகள் தேவைக்கு தகுந்த விதத்தில் இருக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேம்படும். கன்னிராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். நூதன பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். குடும்பத்தினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். விவசாயம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். உத்தியோக பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும். தோற்றப்பொழிவு உண்டாகும். நண்பர்கள் வழியில் அலைச்சல் உண்டாகும். வியாபாரத்தில் சில உதவிகள் சாதகமாகும். தனுசு ராசி அன்பர்களே, தோற்றப்பொழிவில் சில மாற்றம் ஏற்படும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லவும். வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் மனதில் மேம்படும். மகர ராசி அன்பர்களே, சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகும். உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இணைய துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாய பணிகளில் பொறுமை வேண்டும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். மீன ராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். சமூக நிகழ்வுகள் மனதளவில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள் விலகும். வியாபார பணிகளில் வேலையாட்களுடன் பொறுமையை கையாளவும்.